அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். குக் வித் கோமாளியில் கனி இந்த டிஷ்ஷை சமைச்சு கிராண்ட் ஃபினாலே டைரெக்டாக வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரெசிப்பியை அட்டகாசமாக செஞ்சு அசத்த போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை சில்லி அண்ட் பெப்பர் ரெஸ்டாரண்ட், 85 ரோவல் ரோட், சிங்கப்பூர். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 20 சின்ன வெங்காயம், 10 கார்லிக், கறி லீவ்ஸ், கிரீன் சில்லி ஒரு 10, ஒரு 3 தக்காளி, அவ்வளோதாங்க. இதே நம்ம ஆனியன்ஸ், கார்லிக் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்குங்க. ஏன்னா இந்த டிஷ்ஷை பொறுத்தவரையிலையும் அந்த மசாலாலாம் நல்லா சார்ந்து நல்லா ஒரு திக் மசாலாவாக கேரளா ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கோகோனட் க்ரீம் ஃபைனலாக நம்ம டாப்பிங்ஸ் விட போகிறோம். இந்த ரெசிபி உண்மையிலேயே ஒரு டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் வாழை இலையில் இதை மசாலாலாம் உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கல்லையோ இல்லை ஒரு ஃப்ரையிங் பேனில் போட்டு குக் பண்ணி எடுக்கணும். சாப்பிட்றதுக்கு தேன் மாதிரி இருக்கும். மீன் அவ்வளோ ஒரு சுவையாக நல்லா சாகியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டிஷ்ஷு ரெஸ்டாரண்ட்லலாம் நல்லா ஃபேமஸ். எல்லாருக்குமே சின்ன குழந்தையிலே பெரியவங்க வரலையும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு இது. நீங்கள் காய்கறிகளை எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுங்க. எல்லோரும் இந்த மீனை வவ்வால் மீன், அதாவது பாம்ப்ரெட் ஃபிஷ்ஷில் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பால் கெண்டை, வெள்ளை கெண்டையில் இதை பண்ணுறோம். 2 மீன் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் கோடு போட்டுக்கலாம். ஏன் கோடு போடுறோன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா செஞ்சுட்டு மீன் பொள்ளிச்சதுக்கான மசாலா செஞ்சுட்டு அந்த மீன் மேலே அப்ளை பண்ணணும். மீன் மேலே அப்ளை பண்ணால் அந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ளே இறங்கி நம்ம குக் பண்ணிவிட்டு வாழை இலையில் மடித்து குக் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிச்சு சாப்பிடும்போதே உங்களுக்கு அந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ளே இறங்கி ஒரு தேன் மாதிரி ருசியாக இருக்கும். நீங்கள் மீன் நல்லா கட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, வேணும்னா லெமன் ஜூஸ் போட்டுட்டு நல்லா அதை சாறுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே நல்லா வாஷ்டு மீன்கிறதால இதில் கவுச்சியெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்கள் வவ்வால் மீனில் போடும்போது சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். கெண்டை மீனில் இடையில கொஞ்சம் முட்கள் இருக்கும். ஆனால் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அப்படிங்கிறதால நான் பால் கெண்டை மீன் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. மேரினேட் பண்ணினோன்னே ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டுட்டு இதை நம்ம லைட்டாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு அந்த மசாலா போட்டுட்டு திரும்ப தோசைக்கல்லில் குக் ஆகும்போது நல்லா அந்த மசாலாலாம் உள்ளுக்குள்ளே சாந்துடும். அதனால் இப்போ லைட் மேரினேஷன் பண்ணியிருக்கோம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது மட்டும் அப்ளை பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது இந்த மீனோட கலரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கோல்டு கலரில் வரும். நீங்களே பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமாக அந்த கலர் இருக்கும். ஏன்னா இது வெள்ளைக்கண்டைங்கிறதால இந்த மசாலாவோட காம்பினேஷன் அப்படியே போய் சிங்க் ஆகி அப்படியே செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷன், உங்களுக்கு அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மீன் இது. நீங்கள் வவ்வால் மீனில் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், இந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் இந்த மீன். ஸோ நம்ம மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் இப்போதைக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் அதே மசாலா போட்ட இதிலையே மாற்றி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறோம். இதில் நம்ம இப்போ மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்குல்ல, அதே எண்ணெயை யூஸ் பண்ணிங்க. நல்லா அந்த மீன் குக்காக இருக்கும். அந்த இதில் அதோட வாசனைகள்லாம் இறங்கியிருக்கும். ஸோ அதே ஆயிலை நான் யூஸ் பண்ணுறேன். இது தேங்காய் எண்ணெய். இது இப்போ வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். லேசாக வதங்கினா போதும். ஃபயரை தேவையான அளவுக்கு வச்சுங்க. ரொம்ப அதிகமாக வேணாம், மிதமான சூட்டில் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நறுக்கிய 3 பெரிய வெங்காயம், இதையும் லேசாக வதக்கின பிறகு பூண்டு, நறுக்கிய பூண்டுகளை நல்லா போட்டு வதக்குங்க. இப்போ அது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அடுப்பை குறைக்க வேணாம், மீடியம் ஃபயர்லேயே இருக்கட்டும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை குக் தான் பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ணல.
தேவையான அளவுக்கு தக்காளி, அதாவது 3 தக்காளிகளை நம்ம வெட்டி வச்சுருந்தோம், அந்த தக்காளி ஆட் பண்ணுறோம். அது கூட கலரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கலரு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஐட்டம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகப்பொடி, மிளகுத்தூள், அரைச்ச மிளகாய்த்தூள். அந்த மசாலா குக் ஆகிற அளவுக்கு தான் நான் தண்ணீர் ஊற்றிருக்கேன். நீங்கள் ரொம்ப கிரேவி ஆக்கணும்னா ஒரு தொக்கு மாதிரி பண்ணிக்கோங்க இதை. ஏன்னா இதை நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல, மீன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். அப்படியே பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வழக்கமான மீன் குழம்புல ஊற்றுற மாதிரி புளியெல்லாம் இதுக்கு கரைச்சி ஊற்ற வேண்டிய தேவையில்லை. இஞ்சி மற்றும் கரம் மசாலா அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. இது ஒரு சிம்பிளாக மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் பால் ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். மிச்சம் வச்சுருந்த கருவேப்பிலை, வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி இலை, இதை அது கூட ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான மசாலா ரெடியாச்சு, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வாழை இலை எடுத்துங்க, அதை நெருப்பில் வாட்டிக்கங்க. ஏன்னா நெருப்பில் வாட்டுறோன்னா இலை வந்து முறுமுறுன்னு இருக்கும், நம்ம வளைக்கும் போது வந்து உடஞ்சிரும். அதனால் வந்து நெருப்புலையோ இல்லை தோசைக்கல்லையோ போட்டு அதை சுட்டு எடுத்துங்க. நம்ம 2 மீன் யூஸ் பண்ணுறோம். இதே இன்னொரு விதமாக உங்களுக்கு ஒரு ஐடியா டிப்ஸ் இருக்குது. இதை வாழை இலை உங்களுக்கு நொறுங்குற மாதிரி இருக்குது, உடையிற மாதிரி இருக்குன்னா கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் இருக்குல்ல, அந்த சில்வர் ஃபாயில்னு சொல்லுவாங்க, அதை வந்து கீழே ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே நீங்கள் இலையை வச்சு சுருட்டினீங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து எந்த இடம் மூவ் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் அது மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கீழே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டுட்டு அதுக்கு மேலே இலையை வச்சுருக்கேன். இது வீட்டில் நீங்கள் குக் பண்ணும்போது இலை வந்து உடையாமல் அது கட்டணும். இப்போ இலை உடஞ்சிச்சின்னா அது ஒரு நூல் போட்டு கட்டணும், கட்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுக்கணும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு வச்சுருந்த மசாலாவை அதில் ஒரு லேயரை நீட்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல ஒரு மீனை வைக்கிறோம். அந்த நான் கட்டிங்ஸ் போட சொன்னேன்ல, அந்த கட்டிங்ஸ்லாம் கரெக்டாக போய்ட்டு இந்த டேஸ்ட் வந்து சிங்க் ஆகிடும். இப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இலை வந்து உடையாமல் அழகாக வருது நமக்கு. இப்போ இதே வேவில் அலுமினியம் ஃபைலை போட்டு அது மேலே கவர் பண்ணிட்டிங்கன்னா ஹீட்டை அப்படியே தக்க வச்சுக்கும். அந்த டேஸ்ட் வந்து அந்த இலையோட டேஸ்ட்டு, மசாலாவோட டேஸ்ட், மீனோட டேஸ்ட் கடுகளவு கூட வெளியில் வராமல் அப்படியே செக்யூராக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த இலையோடு சேர்ந்த மனம் வந்து உங்களை வேறு மாதிரி ஒரு உலகத்துக்கே கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி. இந்த மாதிரி பேக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டுத்தையும் அதே பேட்டர்னில் தான் பேக் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுமே ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் சின்ன தோசைக்கல்லோ இல்லை நான்ஸ்டிக் பேன் எதில் வேணாலும் வச்சு இது குக் பண்ணலாம். இது கொஞ்சம் அளவு பெருசு. இப்போ எங்கள்கிட்ட ரெஸ்டாரண்ட்டில் வந்து பெரிய தோசைக்கல் இருக்குது, அதனால் நான் தோசைக்கல்லில் ஃபயர் பண்ணுறேன். தோசைக்கல் வந்து நல்லா ஒரு தோசை சுடுற அளவுக்கு பதமாக வந்த பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இந்த மீன் மடித்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு இது பண்ணி கீழே நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம், அது மேலே தண்ணீர் போட்டுட்டு நல்லா சுட்டு எடுத்துங்க. ஒரு 5 நிமிடம் சுட்டால் போதும். ஏன்னா மீன் ஆல்ரெடி குக்காக தான் இருக்குது, மசாலாவும் ரெடியாக இருக்குது. நீங்கள் அந்த பனானா லீஃபோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம இப்போ சுட்டு எடுக்கிறோம். ஒரு 3லேருந்து 5 நிமிடங்கள் சுட்டு எடுத்தால் போதும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம அதில் தண்ணீர் தெளிச்சிட்டு திரும்ப அதை பரட்டி போடுறோம். பரட்டி போட்டு 2 பக்கமும் பக்குவமாக அதை குக் பண்ணுறோம். இதில் நீங்கள் எந்த பயமும் தேவையில்லை. மீன் உடஞ்சிரும், இல்லை வாழை இலையில் நீங்கள் தனியாக கட்டி எடுத்தால் அதை நூல் போட்டோ இல்லை வாழை நார் வச்சு கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா ஒரு இலைக்கு 2 இலையாக கூட வச்சு நீங்கள் அதை மடிச்சிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் அதை விட அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வெளியில் லீக் ஆகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் இலை பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, அதே சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம எடுத்துட்டோம். இதை ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசமான ரெசிபி இது. வீட்டில் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்கள் விருந்தினர்கள் வரும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் இதை சமைச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளேவரோடு இது சூப்பராக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.